மாமுனி கும்பமுனி குடமுனி குடை பிடிக்க குண்டோத பூமி வார சுபமதற்கு பூமி வார அன்னை பூமாதேவி இப்படியாகவே கைலாச வாசலில் கரைக்கண்டனார் பகவானோடு கண்ணன் தங்கையாகிய பார்வதி சத்தியான பார்வதி பச்சமால் லட்சுமி பிரம்மா சரஸ்வதியோடு இந்திரனார் இந்திராணி தேவாதி தேவுக்கள் தேவரிசி முனிவர்களோடு தேவலோக கைலையிலே குழுவிருந்து வருகின்ற வேளையில் இறைவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகங்களையும் படைத்தார் ஆண்டவன் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த 14 உலகத்திலையும் உயிர்களை எல்லாம் பிறவி செய்தார். என்ன உயிரெல்லாம் பிறவி செய்தார்? எறும்புகளை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து கல்லுக்குள் தேரை முதல் கருப்பைக்குள் சிசு வரைக்கும் கடவுள் பகவான் படைத்தார். படைத்துவிட்ட உயிர்களுக்கும் பட்டிடையும் இல்லாமல் பகவான் படியளந்து வருகிறார். ஆண்டவன் பகவான் ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு மணி நேரம் தாமதமா படி அளந்தாருன்னு சொன்னா இந்த உடல் என்னத்துக்கு வருது? அந்த குடல் குடிச்ச துடிப்பா பாத்தியாளோ என்ன கொலையெல்லாம் பதறுது. பக்கத்துல இருக்கிற ஒன்ன தூக்கி முழுங்கட்டா என்ன தூக்கி முழுங்கட்டான்ட்டு வாரான். சிறு குடலை பெருகுடலை திங்கி அங்க ஓடுதாங்க இங்க ஓடுதாங்க. அதானே ஏன்னா சில பேர் பல்லு தேய்க்கலாம் பசியை தாங்கிட்டு இருப்பாங்களாம். பல்லு தேய்ச்சாச்சுன்னா வயிறு பசி கொடுத்துரும். சில பேருக்கு குளிக்கவே இல்லைன்னா வயிறே பசிக்காது. குளிச்சா அடுத்த நிமிஷமே சாப்பிடணுமா? அதனால ஆண்டவன் பகவான் ஒரு பொழுது படியலக்கலைன்னு சொன்னா கூட நம் ஜீவனெல்லாம் சிவ பட்டினியா இருக்கும். சொக்கலிங்க சாஸ்தா ஐயனாரூத்துல ஐயா சொக்கலிங்க சாஸ்தா தான் இன்னைக்கு நமக்கு படி அளந்திருக்காரு. என்ன படி அளந்தாரு? சொக்கலிங்க சாஸ்தாவுடைய வாசலில் ஆண்டவன் சிவபெருமான் நமக்கு படி அளந்து. அவர் தான் இவர் தான் அவரு. இருந்தா பேசாம இருந்தா போதாதா? படி அளக்கிறதுக்கு அவரால் தர முடியும். அவர் தான் வரணுமோ? சரி. வடை பாயசம் சம்சா கேசரினா யார அந்த அஞ்சனா தேவி வீட்டுக்கார அந்த கேசரி இல்ல. இது சாப்பிடுற கேசரி. நல்லா இருக்கீல்ல? அப்படி அந்த கைலாச வாசலில் ஆண்டவன் பகவான் உலகமெல்லாம் படியளந்து உடையவன் சிவபெருமான் படியளந்த களைப்போடு கைலைக்கு வருகிறார். சக்தி உமாதேவி பார்வதி ஆண்டவன் பகவான் 8 நாளாக இறையளந்து முடித்து வருகிறார். இறையளந்து வருகின்ற இறைவனாகி சிவபெருமானுக்கு கைலையிலை வழிமேலை விழிவைத்து காத்திருக்கிறார். பகவான் எப்போ வருவார்னு சொல்லி பொங்கி பொறியத்து ஆக்கி அடுக்கி ஆண்டவனை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார். ஏன் கடுங்காப்பி? அதே அப்படி சொல்லு. ஆண்டவன் பகவான் வந்த உடனே அவருக்கு வாத பூஜைகள் பணிவிடைகளையும் நடத்தி ஆண்டவன் பகவானை ஆணை பொன் ஊஞ்சலில் அமரச் செய்து பக்கத்திலே பார்வதி அமர்ந்து கொண்டு உண்ணச் சொல்லி உபசரித்து தாம்பூலம் தரிப்பது வழக்கம். என்ன தாம்பூலம்? பித்தளை தாம்பூலம், சில்வர் தாம்பூலம், ஈய தாம்பூலம், பிளாஸ்டிக் தாம்பூலம் என வியாபாரமா நடக்கு. தாம்பூலம்னு சொன்னா வெற்றிலை வாக்குக்கு மறுபெயர் தாம்பூலம் என்று அழைப்பார்கள். இப்ப கல்யாண வீட்டுக்கெல்லாம் போறோம்னா ஐயா தாம்பூலம் போய் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. எல்லா வீட்லயும் உள்ள என்ன தாம்பூலமா இருக்கு? உள்ள இருக்கிறது என்னது? ஒரு சாக்லேட், சரி, ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு குட்டை பிஸ்கட் பயிர் வீசல. குட்டை. அப்படி ஆண்டவன் பகவானோடு அம்பிகை உமையவள் ஆதி பராசக்தி ஆகிய பார்வதி ஆதிவள்ளி கைலாசத்தில்
பார்வதியா பார்வதியாள் உளவிருந்து வாரபோது போது கைலாச வாசலிலே வாசலிலை அந்த தேவலோக கையில தெய்வேந்திரன் முன்னிலையில் தெய்வேந்திரன் தேவசபை கூடுகிறார் தேவசபை கூடுகிறார் தேவசபை கூடுகிறார் அப்படி தேவலோக கையிலே தேவசபை கூடும்போது தெய்வேந்திரன் அமர்ந்திருக்கார் தேவாதி தேவர்களோ தேவரிசி முனிவர்கள் 30 தேவர்கள் 48,000 கோடி ரிஷி சித்தர்களாம் பக்தர்கள் அண்டார கூட்டங்கள் பக்கத்திலே அமர்ந்திருக்க தெய்வலோக இந்திரனோ தேவசபை தன்னதியிலே தேவர்கள் முன்னிலையே எண்ணாத எண்ணமல்ல எண்ணாத எண்ணமல்ல எண்ணுகிறார் மனமதியிலே அவர் எண்ணாத தேவலோக கைலை தெய்வேந்திரன் தலைமையிலை தேவசபை கூடியல்லோ தெய்வேந்திரன் சொல்லுகிறார் பாருங்கோ தேவுக்களை என்ன கைலாச வாசலிலை அம்மையப்பனுக்கு திருக்கல்யாணம் செய்து பார்ப்பது வழக்கம் வருடம் திருக்கல்யாணம் செய்து பார்ப்பது நம்மளுக்கு வழக்கம் அப்படி திருக்கல்யாணம் செய்து பார்ப்பது வழக்கமாகியதால் ஆமா இந்த வருடமும் அம்மையப்பனுக்கு கல்யாணம் செய்யணும் நாமல் கண்குளிர பார்க்கணும் கண்குளிர பார்க்கணும் ஆகையினாலே என்னையா ஆண்டவன் பகவான் அமர்ந்திருக்கும் தேவசபையிலே இறைவா சுவாமி உங்களுக்கும் சக்தி உமாதேவிக்கும் நாங்கள் திருக்கல்யாணம் செய்து பார்க்கவே ஆசைப்படுகிறோம் ஆமா ரொம்ப நாள் ஆசை சுவாமி அப்படியே ஆமா அப்படியே ஆகட்டும் நீங்க நினைத்தது போலே நடக்கட்டும் ஆமா ஆனா என்ன இறைவன் பகவான் சம்மதித்தாலும் ஆமாய்யா. சக்தி உமாதேவி பார்வதி சம்மதிக்க வேண்டும் அல்லவா ஆமா, பொண்ணு சம்மதிச்சா தானே மாப்பிள்ளை சம்மதிச்சாலும் பொண்ணு சம்மதிச்சா தானே மேடைக்கு வர முடியும் மணமேடைக்கு ஆமா இல்லைன்னா வர முடியுமா முடியாது அதனாலே சக்தி பார்வதியாளிடத்திலே திருமணத்திற்கு சம்மதம் வாங்க வேண்டும் ஆமா வாங்க வேண்டும் யாரை போகச் சொல்வது நான் என்ன போயிட்டு வரட்டுமா நீங்கெல்லாம் போனா சக்தி பார்வதி இடத்திலே பேச முடியுமா முடியாது கிட்டே இருக்க முடியாது அவள் ஒரு பார்வை பார்த்தாலே நாமெல்லாம் ஓடி ஒளிந்து விடுவோம் எரிந்து போகும் அதானே அதெல்லாம் வேண்டாம் என்னய்யா அப்போ தேவாதி தேவக்களை போகச் சொல்லலாமா அவர்களாலையும் முடியாது அவர்களால முடியாது என்றால் அமரர்கள் போகச் சொல்லுவோமா அமரராலையும் முடியாது போனா சித்தர்கள் பார்வதி சம்மதிக்க மாட்டார்கள் ஞானர்கள் அவர்கள் போனாலும் சம்மதிக்க மாட்டார்கள் பண்டாரத்தை போக சொல்லுவோமா பேசியே முடிச்சிட்டு வந்துருவாரு காரியத்தை போவேலே போனாலும் அம்மா செய்ய மாட்டா அதானே அப்ப யாருதான் போய் சம்மதம் கேட்பது பகவானுடைய மைத்துனர் என் பெருமாளாகப்பட்ட கோபாலக்கண்ணனை போச்சொன்னால் என்ன தங்க இடத்திலே திருமணத்திற்கு சம்மதம் வாங்க வேண்டுமே ஆனால் உரிமையோடு பேசக்கூடிய ஒரே ஆள் உடன்பிறப்பு அது யாரு உலகளந்தான் சரி கோபாலக்கண்ணன் ஒருவரால மட்டும்தான் முடியும் அந்த கோபாலன் இருக்காரு அவரால தான் முடியும் தங்கை ஒரு வார்த்தை மேல கீழே பேசினாலும் அவர் தான் உரிமையா 4 வார்த்தையை சொல்லி சத்தம் போட முடியும் 4 குடுப்பு கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவாருல்ல அதானு கேட்ட இவர் கொடுத்தாலும் சரி அந்த அம்மா கொடுத்தாலும் சரி உடன்பிறப்பு தானே யார்
யார் கையும் விந்துதான் கொடுத்துட்டு போட்டு அப்போ உடன்பரப்புனா அடிக்கிறாங்க. அம்மா அடிக்கிறதுக்கு தானே அண்ணன் தம்பின்னு இருக்கா பிறகு அதானே கேட்க. அண்ணன் தங்கை அடி, அண்ணன் தம்பி அடி. அம்மா சொத்து பத்துட்டு பங்கு வச்சா போதுமா? என்ன ஆமா, நண்பனும் நடக்கணும், எல்லாம் நடக்கணும். பாத்துக்கோ, அடிப்படி சண்டை வரணும், கோபம் வரணும், தான் நல்லா இருக்கும். பாத்துக்கோ, கோபம் வந்தா கொடுக்கலாம். ஏனே சின்ன வயசுல அடியாத அடியா, பேசாத பேச்சா, என் எருவ மாடை, என் பண்ணிய, என் கழுதையன்னு என்னெல்லாம் பேசியிருப்போம். ஆனா ஒருத்தி பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே ஒரு வார்த்தை பேச முடியுதா? வானு கூட கூப்பிட முடிய மாட்டேங்குது. பேசினாலும் அந்த மனுஷன் சந்தோஷமா தான் நினைப்பாரு, நம்ம தம்பி எப்போதும் பேசுற மாதிரி பேசிட்டு போறான்னு. ஆனா பக்கத்துல இருக்க பாரு, அவன் விட மாட்டான். ஆமா, ஒரு முறப்பா இல்ல. நீ மனுஷனாவே, நீ மனுஷனாவே, உனக்கு 4 வயசுக்கு இளையவன் உன்னைய பார்த்து என்ன கேள்வி கேட்டு போறான்? நீ சும்மா இருக்கலாமா? உனக்கு கட்டிட உயிர் உணருங்க. சோற திங்கியா? என்னத்தை திங்க? லட்சிய திங்கியா? லத்திய வேற சாப்பிடுவாரா? ஏனே வரக்கூடியவ என்ன நினைப்பானா, தனக்கு புருஷனுக்கு மதிப்பு மரியாதை எல்லாரும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். அம்மா, அதுதானே பெண்களுக்கு நல்லா இருக்கும். அதுலதான் நம்ம உரிமையே போயிரு. அதுக்கு ஏத்தால நம்ம எதிரால அவள் பக்கத்துல வச்சு ஏதாவது பேசணும்னு சொன்னா மானக்கேடு அவளுக்கு தானே. என்ன தாக்க பிடிக்கிற வேண்டியதானே. அம்மா, அவன் தானே வருத்தப்படுவா. மானக்கேடா இருந்தா. அம்மா, அதுக்கு தான் சொல்லியிருக்கான், தாய்க்கு பின் தாரம்னு சொல்லி. அம்மா, அதுக்கு அடுத்து அத்தனை பாதுகாப்பு அவ கையில தான் இருக்கு. அம்மாளுக்கு அடுத்தால கட்டின மனைவிக்கு தான் இருக்கு. அதனாலே சக்தி இடத்திலே சம்மதம் கேட்க வேண்டுமானால் தாமோதரன் கோபால கண்ணன் ஒருவராலே மட்டும்தான் முடியும். ஆமா ஐயா என்று சொன்ன உடனே இவர் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சம்மதித்து அங்கே என் பெருமான் கோபாலே ஏறியால் இடமதியிலை என் பெருமாள் வந்தல்லவோ மாயவனும் ஏது சொல்வார் பாடி வெண்ணே தங்கையரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளி கைலாசவாசலி தேவசபை தன்னதி தேவாதி தேவரன் திறமையோடு ஒரு மனதான் உனக்கும் பகவானுக்கும் கல்யாணம் முடிக்கணுமே, கல்யாணம் கண்குளிர பார்க்கணும். உனக்கு கல்யாணம் முடிக்கணும், குளிர பார்க்கணும், மாலை வடம் முடிக்கணும், மழங்குளிர பார்க்கணும். தேவாதி தேவரன் ஒற்றுமையா பேசுகிறார். அதனால பார்வதி அம்மையப்பன் உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கல்யாணம் செய்வது கையில வழக்கம் அம்மா. அதனால பார்வதி உன்னுடைய வாய் திறந்து சம்மதத்தை கூறவே சம்மதத்தை சொல்லிடப்போ. அம்மா பார்வதி பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் செய்ய வேண்டி தேவாதி தேவர்கள் எல்லோரும் ஒரு மனதாகவே பேசி முடிவு செய்திருக்கிறார்கள். ஆண்டவன் பகவான் அங்குதான் இருக்கிறார். அவர் அப்பலே ரெடி ஆயிட்டாரு. அத்தா சம்மதம்னு சொல்லிட்டாரு. சரி, அத்தா ரெடின்னு சொல்லிட்டாரு. நீ என்னம்மா சொல்லுத? உனக்கு சம்மதமா? கல்யாணத்தை முடிச்சிருமா? ஏற்பாடு நடத்தட்டுமா? என்னம்மா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பார்க்கணும்னு நீ கண்ணாலும் நினைக்க. உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன உனக்கு கொஞ்சமாவது மனசுல ரோசம்னு ஒண்ணு இருக்கான்னு? என்னம்மா இப்படி அண்ணனை பார்த்து இந்த கேள்வி கேட்க நீ? அண்ணா, எனக்கு தலைக்கு மேல 2 குழந்தைகள் இருக்காங்க. இருக்கட்டுமே, கீழே இறக்கி விடுமா. தலைக்கு மேல வச்சிருந்தா பாரமா இருக்கும். தலைக்கு மேல வளர்ந்து நிக்கான். அந்த பிள்ளைங்கள் வந்தால நான் மணக்கோலத்துல மணப்பெண்ணா ஒரு ஆதங்கம். மணப்பெண்ணா உட்கார்ந்தேன்னு சொன்னா என்ன எனக்கு மதிப்பு கிடைக்குமா? அதெல்லாம் நீ எதுவே நினைக்காதம்மா. என்ன தோளுக்கு மேல வளர்ந்தாலே அவர்கள் தோழர்கள் தான். அப்படியா? அவங்க அதெல்லாம் ஒண்ணுமே நினைக்க மாட்டாங்க. சரி, அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் நடத்தி பார்க்கணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. அண்ணா, அவர்கள் ஒன்றும் நினைக்க மாட்டார்கள். ஆனா சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இங்க பாரு, பிள்ளைகள் எல்லாம் தோளுக்கு மேல் வளர்ந்த பின்னாலே மாப்பிள்ளையும் பெண்ணுமா மணமேடையில அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. கல்யாணம் வேண்டாம் அண்ணா, எனக்கு சம்மதமே கிடையாது. அப்படிலாம் நீ சொல்லாதம்மா.
இல்லை அண்ணா, என்ன எனக்கு இதுல விருப்பமே இல்லை. உனக்கு கல்யாணம் நடத்துறாதான் கைலாசம் ஒளி பிரகாசமா இருக்கும். இல்லை அண்ணா, இதுல எனக்கு நாட்டமே இல்லை. நாட்டம் இல்லையா? ஆமா. நாட்டம்ல நோட்டம்ல இந்த கல்யாணத்துல எனக்கு எந்த ஒரு நாட்டமும் இல்லை, எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அப்படிலாம் சொல்லாத. அதானே காலை இழந்து கிடக்கு. உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாதான் மீண்டும் பிரகாசமா இருக்கும். ஓ, கலகலப்பா இருக்கும். இருக்கும். அதானே. அதனால நீ எப்படியாவது அண்ணனுக்காக அந்த மனுஷனுக்கு என்ன எப்போ 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 எப்போன்னு இருப்பாரு. ஆமா. யார் இந்த புய்தோல் உடுத்திக்கிட்டு அலைதார் அவர் தானா? பிறகு அவரை போல நான் இருக்க முடியுமா? அதானே, நான் பெண்ணா பிறந்தவள் இல்லையா? ஆனா பிறந்தவரா இருந்தா 4-5 கட்டலாம். அது பழக்க வழக்கம் உள்ள ஆளு. 4-5 கட்டலாமா? பார்வதி கடைசியா சொல்லுதே, பகவானுக்கு முழக்கம் கல்யாணம் செய்வதாக நாங்கள் எல்லோரும் ஒரு மனதாக பேசி முடிவு செய்திருக்கிறோம். சரி, இதுக்கு நீ சம்மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லணும். சரி அண்ணா, நீ இவ்வளவு சொல்லும் போது நான் மாட்டேன் என்று தெரிவிக்க முடியும். வேறு ஏதாவது மறுப்பு தெரிவித்தால் வீணாக என் கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டும். அந்த அளவுக்கு நீ போவாத அண்ணே. நான் என் பெண்ணா மணப்பெண்ணா அமர்வதற்கு சம்மதம். அப்படி சொல்லு. சம்மதம். இப்பதான் நீ என் தங்கச்சி. தங்க குச்சி. சம்மதம்னு சொன்ன உடனே என்ன கைலாசத்துல எல்லோருக்கும் மட்டில்லாத ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி பூரா பாருங்க, முகம் பூரா பல்லாத்தான் தெரியும். ஆமா, பூலோகத்திலே நம்மளை போல் பாமரர்கள் வீட்டிலே ஒரு கல்யாணம் காட்சின்னு சொன்னா அப்பா ஊரே 2 படும். அதே அப்பா பெட்டி பெட்டியா வந்து இறங்கும். ஆமா, பழ வகைகள் பாண்டிச்சேரியா எப்படி என்னன்னா பாண்டிச்சேரியில பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த பழமா சொல்லும் பழம். அதெல்லாம் சொல்லாது. நம்ம பெட்டியான்னு சொன்ன உடனே நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன். அதனாலே என்ன பகவானுக்கும் பார்வதிக்கும் கைலையிலை திருமணம் செய்வதற்காக அந்த கைலாச வாசலை எப்படி அலங்கரித்தாரன்னா, அவர் வன்னி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார். வன்னி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார். வாழை மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார். வாழை மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார். அவரோ தேக்கு மரம் கொண்டு வந்து அந்த தெருக்கள் எல்லாம் அலங்கரித்தார். அவர் ஈச்சங்குலை கொண்டு வந்து இருபுறமும் அலங்கரித்தார். ஈச்சங்குலை கொண்டு வந்து இருபுறமும் அலங்கரித்தார். பந்தளித்த கால்களுக்கு பகலத்தாளை அலங்கரித்தார். பந்தளித்த கால்களுக்கு பகலத்தாளை அலங்கரித்தார். மாணிக்கத்தால் மணமேடை 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 மகிழ்ச்சியோடு அலங்கரித்தார். மணமேடை அவர் நட்சத்திர கூட்டங்களை அங்கு தோரணமா கட்டுகிறார். பந்தலெல்லாம் அலங்காரம் செய்து மகிழ்ச்சியோடு இருக்கும் போது சரி, பகவான் பார்வதி 2 பேர்களையும் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக அலங்காரம் செய்ய வேண்டும். அலங்காரம் செய்ய வேண்டும் அல்லவா? மாப்பிள்ளையாக அலங்காரம் செய்வதற்கு மாப்பிள்ளை தோழனாக யாரு நிக்கா? என் பெருமான் கோபால கண்ணன் நின்று கொண்டிருக்கிறார். சரி, மாப்பிள்ளை அலங்காரம்னா அங்க ரொம்ப சாதாரணம். ஒரு பட்டு வெட்டியை கட்ட போறாரா, பட்டு சொக்கா போட போறாரா? இந்த சொக்கை ஒண்ணும் கிடையாது. அந்த பக்கமா ஒதுங்கி மூலையில இருக்கக்கூடிய புலித்தோலை எடுத்து உடுத்த போறாரு. மூளையிலேயே வச்சிருக்காரு. அதையும் தோய்ச்சி காய போட்டிருக்காரு. அப்படியா? கழுத்துல ஒரு சங்கிலிய போட போறாரா, இல்ல கைக்கு மோதிரம் போட போறாரா? அவருக்கு தான் தனியே சரியான நாகம் ஒண்ணு இருக்கு கழுத்து நூண்டால. அதானே ஒரே உத்திராஜ மாலை, அதே சாம்பல அள்ளி மேலெல்லாம் பூசி இருக்காரு. சரி சரி. அதே புலித்தோடு, அதே சடாமுடி வாரம். ஆண்டவன் பகவானுக்கு எந்த அலங்காரமும் கிடையாது. கிடையாது கிடையாது. குளிக்கவாது செய்வாரா? அது குளிப்பாரு. அடே மேல அவ உட்காந்துட்டே குளிச்சிருவாரோ? அவளுக்கு மனசு வரும்போது குளிச்சு வந்துடுவா. அப்படி சொல்லுங்க. அப்படி அங்கு அமர்ந்திருக்கும்
மணமகனாகவே அலங்காரம் செய்து மணமேடையில் மணமகனாக மாப்பிள்ளையாகவே அமர்ந்திருக்கிறார் ஆண்டவன் பகவான். சக்தி உமாதேவி பார்வதியை மணமகளாகவே அலங்காரம் செய்ய வேண்டும். மணப்பெண் தோழி யாராக இருக்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஏகப்பட்ட பேர். காரணம் இங்க அலங்காரம் அவ்வளவு நேரம் ஆகும். ஆமா. அப்படி சக்தி உமாதேவி ஆகிய பார்வதிக்கு அந்த கைலாச பர்வதத்தில் மணப்பெண் தோழியர்கள் ஒன்று கூடி எப்படி அலங்காரம் செய்தார்கள்? சிவிவாரி தலை முடிந்தாள், சிவிவாரி தலை முடிந்தாள், சிவிவாரி தலை முடிந்தாள், தலை முடிந்தாள், சிமிழ போலை கொண்டை போட்டாள், கொண்டை போட்டாள், சிமிழ போலை கொண்டை போட்டாள். கொண்டை போட்டு வாரி தலை முடிந்தாள் வருணலட்சம் கொண்டை போட்டா. இப்ப வருணலட்சம் கொண்ட ஒரு தலையில. ஆமா. எத்தனை கொண்டையில எத்தனை வகைகள் இருக்கு தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும்? கொண்டை போட்டாலே எங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல கொண்டை போட்டிருக்காங்க. இப்ப நீங்க போட மாட்டேங்கிறீங்க. அதான் கேட்க. அது மட்டுமா? அப்படி போட்டோம்னா தியானியா வரையும் கூப்பிடுறாங்க. குழலுக்குள் அடைத்திருந்த கோலவர்ண பட்டாடையை எடுத்து அணிந்தார். ஆமா. தேன் வேணுமென்ற அளவுக்கு தங்க ஆபரணங்களையும் அணிந்தார். உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே தங்க நகைகளை மாட்டுன்னு மாட்டுதா, பூட்டுன்னு போட்டுதா. சக்தி உமாதேவி பார்வதி எப்படி தங்க ஆபரணங்கள் அணிந்தா? தங்கத்தினால் செய்த பணி தாழ்வடமா முத்து மாலை, தங்கத்தினால் செய்த பணி தாழ்வடங்கள் முத்து மாலை, கங்கணமாம் பொன் மலையல மாட்டினா தங்க மோதிரத்தை விரலில் போட்டு, மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா
காசினியோ அப்படி சொல்லு காசினியோ காசினியோர் புகழும் பட்டு சேலையா பட்டு இரு கரையதிலும் தங்க சருக வேலையா வேலையா கரையதிலும் தங்க சருக வேலையா 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 அங்கு 3000 பொன் பெருமா மூக்குத்தியாம் பவளக்கல்லா இங்கே நின்னுக்கோங்க அடுத்து கேட்டு வெயிலாச்சு அம்மா மறுபடியும் கேட்க வேண்டிய நிலைமை வருமோன்னு பார்த்தேன் பவானி 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 ஒண்ணுதான் பவானி பவானி பூவாரி ஆமா என்ன சக்தியாகிய உமாதேவி பார்வதி என்ன பண்றா தங்க ஆபரணங்களை அணிந்து அணிந்து கொண்டு ஆதிவள்ளி கைலாச வாசலில் ஆமோ அந்த மாணிக்க கைலையில் மணமேடையிலை ஆமையா ஆதிசிவன் பகவானுக்கு பக்கத்திலை ஆமோ மாப்பிளைக்கு பக்கத்திலை மணமகளாகவே சென்று அமர்ந்தாள். அமர்ந்தா சத்தியார பார்வதி பகவானும் பார்வதியும் அம்மா கைலையிலை அமர்ந்திருக்கும் இலையில் இருக்கிற நேரத்தில் 30 முக்கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் ரிஷிமார்கள் எல்லாம் ஹலோ இப்போது தேவர்கள் தேவரிசை முனிவர்கள் எல்லோரும் முனிவர்கள் எல்லாம் 30 முக்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் ரிஷிமார்களும் பூனா ரொம்ப சூப்பரா இருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்கும் அப்படியே அப்ப நான் எனக்கு சொல்லி மெத்த மாதிரி இருக்கும் நடக்கும்போது பூவுல விரிச்சு நடந்தா எப்படின்னு இருக்கும் வாகையிலே தெரியுது எனக்கு சொல்ல வேண்டியது அதனால நான் நல்லபடியா கிரக பிரவேசம் பண்ணணும்ல அம்மா அதுக்கு அண்ணன் நேர்த்திக்கடை எடுத்திருக்காங்க பூக்குழி இறக்குது பால் போகுமா மாட்டேன் ஆமா அப்படியாகவே இருக்கும் பொழுது தேவாதி தேவுக்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்னய்யா இறைவன் பகவானுக்கும் சக்தி உமாதேவி பார்வதிக்கும் பார்வதா தேவி அன்றாடங்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன விதமாக அம்மா பணிவிடைகளை எல்லாம் நாமல் செய்வோமோ அதை தவறாமலே செய்ய வேண்டும் இந்த கைலை வாசலில் என்று பகவான் பார்வதி 2 பேர்களுக்கும் மேலத்து வர சொல்லு. அண்ணன் மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்குள் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது பூ வழக்க இருப்பதினால் மேலை இசை கலைஞர்கள் பூக்குழி பக்கமாக வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சரி. இப்போது பூ விளக்க இருப்பதினால் சுவாமி குண்டாடிகள் சுவாமி கோமரத்தார்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவ்வளவுதானே? அப்படியாகவே இருக்கும் வேளைகளை அவர்கள் என்னென்ன பணிவிடைகளை யார் யாரெல்லாம் செய்கிறார் தெரியுமா? யார் யாரையா? தேவர்கள் எல்லாம் வருவார்களாம் வருவார்களா வருவார்களா சேவி தங்கே வணங்குவாரா வணங்குவாரா வணங்குவாரா
சொல்லுவார் நந்தி தேவன் வருவார் முன்னால நிற்பார் பிரம்மதேவன் வருவார் பஞ்சாங்கம் பார்ப்பார் இந்திரன் வருவார் இந்திரன் வருவார் ஏவல் பணி செய்யுவார் இந்திரன் வருவார் தெய்வ இந்திரன் வருவார் ஏவல் பணி செய்யுவார் மாயக்கண்ணன் வருவார் மாப்பிளை தோழனாக பகவானுக்கு பக்கத்தில் பரந்தாமன் நிற்பார் மூத்த மகன் கணபதி முன்னால் வந்து வணங்குவார் இளைய மகன் வேல்முரு இரகரமும் வணங்குவார் வணங்கியதொரு வேளை ரம்பா வருவாள் ரம்பா நடனங்கள் ஆடுவாள் அங்கே ரம்பையவள் வருவாளே நடனங்கள் ஆடுவாளே ஊர்வசியாள் வருவாளே உல்லாசமா பாடுவாளே மேனகையாள் வருவாளே வருவாளே மிருதங்கமும் போடுவாளே மிருதங்கமும் போடுவாளே போட் போட் அப்படி மேனகையால் வருவாளே மிருதங்கமும் போடுவாளே இளோத்தமை வருவாளே இரு நடனங்களும் ஆடுவாளே சரஸ்வதியால் வருவாளே சரஸ்வதியால் வருவாளே அவ சங்கீதங்கள் பாடுவாளே சரஸ்வதியால் வருவாளே அவள் சங்கீதங்கள் பாடுவாளே வாசலிலே மணப்பெண்ணாக இருப்பவள் மனவேதனையோடு அமர்ந்திருக்கிறார் ஆமா மனம் வேதனையோடு மும்முன்னு உட்கார்ந்து கொண்டிருக்கா. இறைவன் பகவான் பார்த்தார் அம்மா பார்வதி சுவாமி ஏனம்மா இப்படி மௌனமாக இருக்கிறாய் என்ன வேணும் உனக்கு எதனால இந்த மனவருத்தம் உனக்கு இந்த என்ன திருமணத்திலே உனக்கு சம்மதம் இல்லையா சம்மதம் தான் சுவாமி. அப்படியானால் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் மௌனம் உங்கள் பக்கத்துல எத்தனை பேர் தோழராக வந்து நிற்கிறார்கள். உண்மைதான் என் பக்கத்துல யாராவது நிக்காங்களா? ஏன் ரம்பா இருக்கிறா ஊர்வசி மேனகை திலோர்த்தமை இருக்கிறா இருக்காங்க. இவங்க பழகுன பெண்ணு இவ பக்கத்துல நிக்கிறதுக்கே எனக்கு அச்சலா இருக்குது. சரி அதனால எனக்கு உனக்கு புதிதான தோழிகள் வேணும் சுவாமி. புதியதாக தோழி பெண்கள் வேணும் என்று பார்வதியால் கேட்கும் பொழுது கேட்ட வேளையில் திருமணம் நடந்து முடியட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்றார் பகவான். சரிதா கேட்பாளா பார்வதி? அவ என்னைக்கு கேட்டா பெண்ணா பிறந்தவ சொன்னதை கேட்பாளா? கல்யாணம் முடிந்ததும் கையில படியரிசி எடுத்துட்டு நீங்க படியளக்க போயிருவீங்க. பூலோகம் படியளக்க போறேன் போறீங்க. ஹலோ கிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உடனே என் பெருமான் கோபால கண்ணனை அழைத்து விவரங்களை சொல்ல உடனே என் பெருமான் கோபால கண்ணன் பார்த்தார். என்னையா பிரம்மதேவனை அழைத்தார். அவரை அழைத்து பிரம்மா சுவாமி சக்தி உமாதேவி பார்வதி திருமண வேளைகளை ஆமா தனக்கு தோழி பெண்கள் வேண்டும் என்பதாக சொல்லி கேட்கிறார். சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகையினால 2 தோழி பெண்களை கல்யாண பரிசாக ஆமையா சக்தி உமாதேவிக்கு நீ பெருமை செய்து கொடுக்க வேண்டும். நான் கொடுக்க வேண்டும் பிரம்மா. சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த பிரம்மதேவன் எங்கு வருகிறார்? எங்க ஐயா வருகிறார்? பிரம்மலோகம் தன்னதிலை அழகு பிரம்மதேவன் வருகிறாரே
அழைப்பாரா திருப்பிரம்பை கொண்டு தட்டுவாரே போட் 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 திருப்பிரம்பை கொண்டு தட்டும் போது பிரம்ம வீடோ வெடிக்குதையா அந்த பிரம்ம வீடோ தான் வெடிக்க அந்த பிரம்ம வீடோ தன்னதிலை தன்னதிலை இரண்டு பெண்கள் வந்து பிறக்காளே ஓடியா ஓடியா எங்க பேட்டி அம்மா பிறந்தாள் என்று நீங்க போடுங்க அம்மா ஒரு குளவை அம்மா ஒரு குளவை உங்க பொண்ணானே வாய் திறந்து ஏன் பேச்சு அந்த பிரம்ம வீடோ பிறந்து வாரா அவ பிறந்து வாரா ஏ பிரம்ம சக்தி பேச்சி அம்மா ஓடியா ஓடியா யாத்தா ஏ பேச்சி அவளுக்கு வீரவல்லா விரிசடையா நம்ம விரித்து ஆடும் தலைமுடியா இவ கோரவாயா தங்க பல்லா கோல நீர சடையழகி எங்க கோவக்கார பேச்சி அம்மா ஏ கட்டே பேச்சி நட்ட பேச்சி இவ காட்டுவாட பேச்சி அம்மா மாய பேட்டி மணி பேட்டி ஏய் மணி பேட்டி அவ மங்கை வனே பேச்சி அம்மா ஓடியா ஓடியா கொலவை கொலவை போடுங்களே ஏ வனத்துக்குள்ளே இருப்பவள் தான் எங்க வன பேட்டி ராற்றுதையா ஏ மலையதிலை இருப்பவள் தான் ஏ மலையழகி மலை பேட்டி அவ குளிப்பிள்ளையை எடுப்பாளே யாத்த மடியதிலை போடுவாளே இவ மடிப்பிள்ளையை எடுப்பாளே ஏய் பேச்சி அம்மா அவள் குளியதிலை போடுவாளே ஓடியா 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 ஏ மாயாண்டி மாசுடலை அவர் வள்ளிகை பூ வாசகந்தா இந்த பேச்சி அம்மா வளர்த்த பிள்ளை ஏ வளர்த்த பிள்ளை எங்க பேயாண்டி மாயாண்டி அவர் முண்டமாக வளர்ந்த பிள்ளை அவர் பிறந்த பிள்ளை சுவாமி ஓடியா ஓடியா ஏ பிரம சக்தி வேட்சி அம்மா அவ வீரபள்ளை எடுத்து வைப்பா அவ விரிசடையை அவில் துளைப்பா கோரபள்ளை எடுத்து வைப்பா இவ கோர சடையை அவில் துளைப்பா ஆளுப்பாக தளமுடிய அவ சந்தியிலே தலை விரிப்பா ஏ பேச்சி அம்மா தாண்டவமோ ஆடி வாரா ஓடியா ஓடியாம்மா ஓடியாம்மா
மயிரழகு மலை போல புயமழகு அவன் நாளுகாலு நாளுகையா ராட்சதையா சுரவக்காரி பிரம்மசக்தி பேச்சி அம்மா பிரம்ம வீடும் பிறந்து வாரா ஏய் பிறந்து வாரா ஏ பேச்சி அம்மா ஓடியாம்மா ஓடியா 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 அவளோ ஆதாளி சொருவம் கொண்டு அம்மையானே பேச்சி அம்மா அவைய சத்தம் போடுறாளே சுடுகாட்டி சாம்பலிலை சூளி மெத்தை போடுகிறார் இடுகாட்டி சாம்பலிலை இறந்து விளையாடுகிறார் அவள் எட்டி ரத்தம் குடிப்பாளே ஏய் குடிப்பாளே ஏ சக்தி கொண்டே வேட்டி குடிப்பாளே அவளும் ஆதாளி ஓடுகிறார் பிரம்மலோகம் தன்னதிலை பிரம வீடும் பிறந்த போது ஐயா மேளை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்குள் வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேளை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்குள் வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மத்தியானே மதியம் போலை மதிய உச்சி வேளையிலை பேச்சி அம்மா பிரமசக்தி வனப்பேச்சி அம்பிகையா ஒண்டி கல்ல இருளப்பனோ இருளப்பனோ ஒளி முத்து படவேஷோ ஐயோக்கள் இங்கே சஸ்தவாசலிலை வனப்பேச்சி ஆடுகிறார் பிரம்மபீடத்திலே பிறந்தவளாகிய பிரம்மசக்தி பேச்சியம்மா ஆதாளி சுரவத்தை கொண்டு அம்பிகை பேட்டி பிறந்த வேளையிலே பிறந்த போது அம்மையப்பனுடைய திருக்கல்யாணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் அல்லவா ஆகையினாலே பார்த்தார் இந்த பிரம்மதேவன் என்ன பண்றார்? அம்மா தாயே அக்கால் தங்கை நீங்கள் 2 பேர்களும் சரி, உங்களை எதற்காக நான் பிறவி செய்திருக்கிறேன் தெரியுமா? இதற்காக சுவாமி பிறவி செய்தீர்கள். அம்மையப்பனுடைய கல்யாணத்திலே ஆமா, பார்வதிக்கு பக்க தோழியாகத்தான் பிறவி செய்தேன். பிறவி செய்தேன். இப்படி தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு நீரப்பல்ல எடுத்து வைத்து விரிச்சடைய அவில் துளைத்து அவுத்துளைத்து இப்படி முண்டக்கண்ண மொழி உருட்டிக்கிட்டு உருட்டி பார்த்து இப்படி ஆதாளி சொருவத்துல நீ வந்தேன்னு சொன்னா பார்வதி பார்த்து பயப்படுவா. பார்த்த உடனே உன்னை வேண்டாம்னு மறுத்துருவா. கையிலே விட்டே ஒதுக்கிடுவா. அதனாலே உன்னுடைய அங்கார சொருவத்தை அமர்த்தி அடக்கி ஒடுக்கி பார்வதிக்கு ஏற்றார் ஒரு தோழி பெண்ணாகவே வடிவம் கொண்டு வர வேண்டும். வர வேண்டும் பேச்சி அம்மா. அம்மையப்பனுடைய கல்யாணம் முடியட்டும், சரி, அதற்கு பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்று சொன்ன வேளைகளை அப்படி ஆகட்டும் என்று அழகான மங்கை போல் வடிவத்தை கொண்டு வருகிறார். அம்மையப்பனுடைய திரு கல்யாணத்திலே பார்வதிக்கு பக்க தோழியாக அமர்ந்து சக்தியாக பண்ட பேட்டி அம்மா திரு கல்யாணத்தை நடத்தி முடித்தார்கள். கையிலையில் அப்படி நடந்து முடிந்த வேளையில் ராமனடு சாமத்திலை சதிய சாம நேரத்திலே அவன் அஞ்சி தின்று நன்றருக்கும் அடிசாமே வேளையிலை அழகானே சொருபம் விட்டு அவாங்காரே சொருபம் கொண்டு
அம்மா அவ மையானோ வாராளே ஏ சுடலை சுவாமி தர்க்க மாடல் தளவாய் மாடே மாடு முகம் கொண்டதாளே ஏய் மாடசாமி ஒரு பெயரு அவர் கொம்பு முகம் வைத்ததாளே ஏ வைத்ததாளே உனக்கு கொம்பு மாடே ஒரு பெயர் ஐயா ஏ கொம்பு மாடா அங்கே கொம்பு மாட மாடத்தியா மாயாண்டி மாசுடலை பத்தீர காளியோடி மந்தீர மூர்த்தியோடி வீரபத்திர சுவாமியோடி ஆடுதையா பாடுதையா அக்கீணி மாடனோடி மாயாண்டி சுடலையோடி வாழுமீகர் வனமதியிலை வந்துதித்த பாடகள்தான் தெற்பையில பிறந்த பிள்ளை சீதையம்மா வளர்த்த மகே ஸ்ரீராம திருமகனா அக்கினியில் பிறந்த பிள்ளை ஹரிராமன் திருமகனா ஏ ஆண்டவனே கருப்பசாமி ஐயாவான கருப்பசாமி காவலுக்கு கெட்டிக்காரே சொக்கையா வாசலிலை ஏ கருப்பனோட காவலையா ஐயா காவலுக்கு கெட்டிக்காரே கட்டழகல் அவகருப்பா சபரிமலை தன்னாதிலை சாஸ்தாவுக்கு காவலாக 18ஆம் படி கருப்பனாக பார்ப்புகள வந்த தெய்வம் அச்சங்கோவில் அரசனையா ஆரியங்காவ் தெய்வம் ஐயா 18ஆம் படி கருப்பசாமி ஆடிவாரார் பாடிவாரா ஆதாளி போட்டுவாரா வெள்ள குதிரையிலை விற்றருவா கைபிடித்து வேட்டைக்கு தான் போவாரை கோட்டை கருப்பசாமி ஓடாங்கி கையிலடப்பா ஓடாங்கி கருப்பனோடு பாதாள பாலனோடு எங்களைய தூண்டில் மாடு சொக்கலிங்கம் ஐயனாரோ தொட்டிச்சி அம்மனோடு தொட்டிச்சி மாடனோடு ஓடக்கார சாமியோடு மாறாளே எல்லையம்மா முத்திரியப்ப சுவாமியோடு சின்ன முத்திரியப்பனோடு ஆடுது பார் பாடுது பார் ஆதாளி ஹலோ சாமியாளர்கள் அடையாளங்களை போட்டுக்கொண்டு கோவிலுக்கு முன்பாக வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மருளாடிகள் அடையாளம் போட்டுக்கொண்டு கோவிலுக்கு முன்பாக வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மத்தியான கூட ஆரம்பிக்க இருப்பதனால் அனைவரும் கோவிலுக்கு முன்பாக வரவும். வந்திருக்கும் பக்த கோடி பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என விழாக்கமிட்டியின் சார்பாக வரவேற்கின்றோம். கிராம மக்களையும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் மீண்டும் வரவேற்கின்றோம். அன்னதானம் மதியக்குடை முடிந்தவுடன் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் அன்னதானம் சாப்பிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ பக்த கொடிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்போது அன்னதானம் நடைபெற்று கொண்டு இருப்பதினால் அனைத்து பக்தர்களும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆட்டம் நான் விடுறேன். ஓ ஆடுது பார் பாடுது பார் அது பாடுது பார் ஆதாளி ஆதாளி போடுது பார் ஏ வேலை நல்ல வேலையாட்சி விளையாடு இது சமயம் பூமாதேவி பெற்ற பிள்ளை
புகழானே ஏ இருளப்பா பாராரே புண்ணிய புத்திரே இருளப்பனோ ஆடுதாரே பாடுவாரே ஆதாளி போடுவாரே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி மாசுடலை மல்லிகை பூ வாசகண்டா பேயாண்டி மாயாண்டி பேச்சு பெற்ற திருமகனா வாராரே வாராரே இருளப்பனோ இருளப்பனோ ஆதாளி ஆதாளி ஓடுதாரே ஏ இருளப்பா ஏ வாழுமீகர் வனமதியிலை வந்துதித்த பாலகண்டா தெற்பையிலை பிறந்த பிள்ளை சீதையம்மா வளர்த்த மகன் ஸ்ரீராமன் திருமகனா அக்கினியில் பிறந்த பிள்ளை ஹரிராம திருமகனா ஆடுவாரே ஆடுவாரே பாடுவாரே பாடுவாரே ஆண்டவன் தாயே கருப்பு ஓடியா ஓடியா அவர் ஆதியிலே தர்க்கராஜன் பாதியிலே தளபமாடு மாடு போலை முகமழகு மனிதர் போலை உடல் அழகு அவர் மாடு முகோ கொண்டதாலே மாடசாமி ஒரு பெயரு கொம்பு முகோ வைத்ததாலே கொம்பு மாடே ஒரு பெயரு ஏ கொம்பையா இருளப்பனோ அவர் மாயாண்டி சுடலையோடு மன்னனெங்க தளவமாடு ஆண்டவன் தான் கருப்பனோடு யாதாளி ஓடுதையா தாயானே பேச்சியம்மா தன்னுடைய மக்களைத்தான் தாயவளும் அவ கரம் பிடித்து இந்த ஐயனார் ஊத்து தன்னாதியில சொக்கலிங்க சாஸ்தாவோட ஆணைய வாசலிலை அம்பிகையா வடிவாளம்மா ஒண்டிக்கல்லா இருளப்பந்தா ஆடிவாரா பாடிவாரா 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடமா ஓடியா ஓடியா ஏ இருளப்பா அவர் 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையம்மா இடுப்பில் ஒரு சல்லடமா குள்ளாவா சந்தனவாளி வைத்திருப்பவர் ஆலயத்திற்கு முன்பாக வரவும் அனைத்து சாமிகளும் மூலஸ்தானத்திற்கு முன்பாக வரவும் அங்கு சந்தனம் பூசி மாலை போட்டு அதற்கு பிறகுதான் சிவன்கடாய் வெட்ட வேண்டும். அனைத்து சாமிகளும் மூலஸ்தானத்திற்கு முன்பாக வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்தனவாளி வைத்திருப்பவர் உடனடியாக மூலஸ்தானத்து பக்கத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி ஆடுவாரே பாடுவாரே ஆதாளி சத்தங்கள் போடுதாரே சொக்கலிங்க சாஸ்தா போடி பூர்ணகளா புஷ்பகளை மாயாண்டி சுடலையோடு ஏ மன்னனுங்க தளவாய் மாடே ஏ முண்டமாக பிறந்த பிள்ளை ஆண்டவன் தான் முண்டேசாமி ஏ எங்கள் ஐயா இருளப்பனோ ஏ தொட்டிச்சி மாடனோடு பாலக்க சுவாமியோடு பாலக்க அம்மனோடு ஏ பேச்சி அம்மா பிரமசக்தி ஆடிவாரார் கொம்பு மாடே கொம்பு மாடத்தீயா பத்தீர காளியோடு எங்களையா மந்திரமூர்த்தி வீரபுத்திர சுவாமியோடு அக்கினியில் பிறந்த மாடே ஐயாவான அக்கினி மாடே ஆண்டவன் தான் கருப்பனோடு பாதாள மாடனோடு
வந்தார் முத்திரியப்பா வேலை நல்ல வேலையப்போ உனக்கு விளையாட சமயமப்பா ஐயா சொக்கலிங்க சாஸ்தாவோடு ஆலய வாசலிலை 21 தேவதைகள் 61 கூட்டுறவு ஆனப்புலி கூட்டத்தோடு ஐயங்காட்சி மெய்ப்படைகள் ஆதாளி போடுதையா ஆனபந்தோ ஆனபந்தம் கொளுத்துதையா கொளுத்துதையா அது ஆதாளி ஆதாளி போடுதையா ஓடியா 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 ஏ சொடல ஏ முண்டசாமி ஐயா ஒத்த பந்தம் கொளுத்துதையா கொளுத்துதையா அது ஊழ சத்தம் போடுதையா ஏ இருளப்பா ஓடியா ஓடியா கருப்பசாமி ஏ ஒத்த பந்தம் கொளுத்துவாரா ஊழ சத்தம் போடுவார கச்சை மேலே கச்சை கட்டி கருத்த கச்சை சுங்காளிட்டு ஐயாவானே எங்க கருப்பசாமி என் மாயாண்டி என் முண்டனோடு என் மன்னனெங்க என் தளவ மாடு என் அக்கணி மாடு இவர் பாதாள மாடு என் தொட்டிச்சி மாடு எங்க இருளப்பாடு என் முத்திரியப்பா என் முண்டசாமி கச்சை மேலே கச்சை கட்டி கருத்த கச்சை சுங்காளிட்டு தட்டி நல்லோ வரிந்து கட்டி தாமரப்பூ சுங்காளிட்டு பட்டு கச்சை பவள கச்சை உனக்கு பவள கச்சை ஒட்டு கச்சை சொல்லடமா பிரமபீடத்திலே பிறந்தவளா பேச்சியம்மா பிரமசக்தி எகட்ட பேச்சி நெட்ட பேச்சி காட்டுவானே என் பேச்சியம்மா ஏ மணி விளக்கில் பிறந்த தெய்வம் மாயாண்டி மணி விளக்கில் பிறந்த தெய்வம் மாயாண்டி சுடல ஐயா சுடரொளியில் பிறந்த தெய்வம் செஞ்சுடல மாயாண்டி தாயாடு பேச்சியம்மா தளமகனா சுடல ஐயா பேச்சு பெற்றே திருமகனே பேரு பெற்றே ஓடியா ஓடியா ஏ சொடல ஏ கொம்பு ரெண்டில் விளக்கறிய உனக்கு விளக்கறிய நீ கூட்டினக்கா தீ படிக்க அவர் ஆடி வாரார் பாடி வாரார் கொம்பு மாடு ஆதாளி போடுகிறார் ஆதியிலே தர்க்கராசே பாதியிலே மாடசாமி மாடுமுகோ கொண்டதாளே மாடசாமி ஒரு பெயரு கொம்பு முகோ வைத்ததாளே கொம்பு மாடு மறுபெயரு 5 மணி வள்ளையம்மா அறையிலோரு சல்லடமா 7 மணி வள்ளையம்மா இடுப்பு கோரு ஓடியா ஓடியா ஆட வந்தோ ஒரு கையிலை அடுக்குதடி மறுகையிலையே கொப்பையா ஐயனார் ஊத்தி தன்னதியிலே சொக்கலிங்க சாஸ்தாவோட ஆலய வாசலிலே பாடுதுபார் ஆதாளி போடுதுபார் வள்ளையத்தை கைபிடித்து வட்டமிட்டு வாராரே ஓடியா ஓடியா ஏ சொல்லி வாரோ கொடுப்பாரே எங்களையா கொம்பு மாலே
வேலையாற்றி எங்களையா கொம்பு மாடு மாயாண்டி சுடலையோடு வாராரே கொம்பு மாடு அண்ணேனோ தம்பியுமா அழகுடனே கைபிடித்து ஆதாளி போட்டுவாரா ஆடி வீளை யாடிவாரா எங்களையா கொம்பு மாடு மாயாண்டி செஞ்சுடல வாராரே கருப்பசாமி கருப்பசாமி பள்ளையத்தை கைபிடித்து கருப்பசாமி ஆதாளி சொருபக்காரே எங்களையா கொம்பு மாடே கொம்பு மாட மாடத்தீயா வலது பூரோ மீசையது உனக்கு வள்ளையம் போல் துடிக்குதையா இடது பூரோ மீசையது ஈட்டி போல துடிக்குதையா எங்களையா கொம்பு மாடே கொம்புரண்டில் விளக்கெரிய நீ கூட்டினக்கா தீ பிடிக்க கொம்பு மாடு நாடுகிறார் தாயான பேச்சு பிரம்மபீடம் பிறந்தவள் தான் பேச்சியம்மா பிரம்மசக்தி தாயான வடிவளம்மா மத்தியான மதியமாட்சி மதிய உச்சி வேலையாட்சி ஐயாவான கொம்பு மாடு எங்களை இருளப்படும் மாயாண்டி சுடலையோடு மன்னனங்க மாடனோடு ஐயாவான கருப்பனுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருவாட்சி சல்லடமா மாற்றி வைக்கும் கால்களுக்கு மாதுளம்பூ சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்தியப்பூ சல்லடமா ஆடி வரும் கால்களுக்கு அள்ளி பூ சல்லடமா ஓடி வரும் கால்களுக்கு உனக்கு ஓலை பூ சல்லடமா சல்லடத்தை போடுகிறார்